காக்கா கண்டுபிடித்த விஷப்பூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய காட்டில் பலவிதமான மரங்களும் செடிகளும் இருந்தன. அங்கே ஒரு நாள் சிவப்பும் மஞ்சளும் கலந்த அக்கினி போல ஜொலிக்கும் ஒரு புதுமையான பூ மலர்ந்தது. அந்த பூ தான் செங்காந்தள். அந்த காட்டில் வாழ்ந்த காக்கா எப்போதும் பசிக்காக அலைந்து திரியும். ஒரு நாள் அந்த பூவை பார்த்ததும், வாவ், எவ்வளவு அழகான பூ! நிச்சயமாக இது ருசியாக இருக்கும் என்று நினைத்தது. அது பறந்து சென்று பூவின் இதழ்களை தின்றது. ஆனால் சில நிமிடங்களில் காக்காவுக்கு உடம்பு சுருண்டு கண்கள் மங்கின. சிறிது நேரத்தில் தரையில் விழுந்து காட்டில் இருந்த பிற பறவைகள் எல்லாம் பயந்து போனது. சில வேளைக்குப் பிறகு அந்த காக்கா மெலிந்த நிலையில் மீண்டு பறந்து சென்று தன் கூட்டத்தாரிடம் சொன்னது, அந்த சிவப்பு பூ அழகாக இருந்தாலும் அது மிகக் கொடிய விஷம் கொண்டு அதை எவரும் சாப்பிடக்கூடாது. அந்த காக்கா மூலம்தான் மனிதர்களும் பிற உயிரினங்களும் அந்த பூவின் விஷத்தன்மையை அறிந்தார்கள். அதன் பிறகு அந்த செடியை மக்கள் எச்சரிக்கையுடன் தவிர்த்து வந்தனர். இப்படி ஒரு சிறிய காக்கா தான் செங்காந்தள் பூ விஷமானது என்பதை முதலில் கண்டுபிடித்ததாக மக்கள் நம்பினர். கதையின் பொருள்: வெளியில் எதுவும் அழகாக இருந்தாலே அது நல்லது என்று அர்த்தமில்லை. சில அழகானவை கூட உயிருக்கு ஆபத்து தரக்கூடியவை. இயற்கையை மதிக்கவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும் வேண்டும்.